டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் முழுமையான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். எங்கள் சேனலை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொதுத்தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாரியின் மகளிர் யார்? பாரியின் மகளிர் யார்? ஆப்ஷன் டி, அங்கவை சங்கவை. இரண்டாவது வினா, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, முத்தையா. மூன்றாவது வினா, இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார்? இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார்? ஆப்ஷன் பி, பூதத்தாழ்வார். ஃபோர்த் கொஷின், இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஃபிஃப்த் கொஷின், பொருளாகு பெயரின் வேறு பெயர் என்ன? பொருளாகு பெயரின் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் டி, முதலாகு பெயர். சிக்ஸ்த் கொஷின், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் எது? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் நூல் எது? ஆப்ஷன் ஏ, பழமொழி 400. செவன்த் கொஷின், மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம்? மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம்? ஆப்ஷன் பி, மாறி. மாறி அப்படின்னா மழை. அடுத்து எய்த் கொஷின், பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டது? பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? இதிலே வினாவிலேயே விடை இருக்கு. ஆப்ஷன் பி, 400 பாடல்கள். 9வது வினா, கூற்று வினா. 3 அறையினார் பழமொழி 400 என்ற நூலை இயற்றியுள்ளார். கூற்று 2, 3 அறையினார் சைவ சமயத்தை சார்ந்தவர். இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 3 அறையினார் பழமொழி 400 என்ற நூலை இயற்றியுள்ளார் அப்படிங்கிறது சரியானது. 3 அறையினார் சைவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது தவறானது. ஏன் அப்படின்னா அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி. 10வது வினா, கழலுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? கழலுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, உதிர்தல். 11வது வினா, காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். ஆப்ஷன் சி, முகமது இஸ்மாயில். 12வது வினா, நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலாக ஜெகநாதன் தொகுத்துள்ளார். நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலாக ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஆப்ஷன் டி, மலையருவி. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, 225 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து 14வது வினா, பொறுத்துக வினா. நாற்று, நீர், கதிர், கலை, பறித்தல், அறுத்தல், நடுதல், பாய்ச்சுதல். நாற்று, நடுதல், நீர், பாய்ச்சுதல், கதிர், அறுத்தல், களை, பறித்தல். சரியான விடை ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. 15வது வினா, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் யார்? ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, கீவா ஜெகநாதன். பொதியிலாயினும் இமயமாயினும் 17
அறியா பழங்குடி என்ற பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார்? பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்ற பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். 17வது வினா, தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர்? தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ தன்பொருணை. முத்துப்படுப்பிற் பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை. 19வது வினா, நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் யார்? நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எது? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எது? ஆப்ஷன் சி அக்கசாலை. 21வது வினா, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டவை எது? இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டவை எது? திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. ஆப்ஷன் ஏ திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டது. வீரராகவரின் துணைவியார் பெயர் என்ன? வீரராகவரின் துணையார் பெயர் ஆப்ஷன் டி மீனாட்சி அம்மையார். அடுத்து கூற்றுனா, கூற்று 1, திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். கூற்று 2, திருநெல்வேலியை தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிழார். திருநெல்வேலியை தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிழார். கூற்று 2மே சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அடுத்த வினா, இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? ஆப்ஷன் சி பொதிகை மலை. 25வது வினா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற குற்றால மலைவளத்தை குற்றால குறவஞ்சியில் பாடியவர் யார்? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற குற்றால மலைவளத்தை குற்றால குறவஞ்சியில் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருக்கூடராசப்ப கவிராயர். 26வது வினா, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி அகநானூறு. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது? வேணுவனம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூங்கில் காடு. 28வது வினா, திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் சி பாண்டியர். 29வது வினா, தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர். 30வது வினா, கவிமணி தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? கவிமணி தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி. 31வது வினா, ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோன்றி தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோன்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ முக்கூடற்பள்ளு. அடுத்து 32வது வினா, திருவாய்மொழியை இயற்றியவர் யார்? திருவாய்மொழியை இயற்றியவர் யார்?
ஆப்ஷன் பி நம்மாழ்வார். 33வது வினா, கழுகுமலை இறைவன் யார்? கழுகுமலை இறைவன் யார்? ஆப்ஷன் ஏ முருகன். 34வது வினா, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியில் கோமதி தாயை பற்றி பாடியவர் யார்? வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியில் கோமதி தாயை பற்றி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாதர். 35வது வினா, பாரதியார் பிறந்த இடம் எது? பாரதியார் பிறந்த இடம் எது? ஆப்ஷன் ஏ எட்டயபுரம். 36வது வினா, பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார்? ஆப்ஷன் டி காந்திமதி தாய். 37வது வினா, திருப்புகழை பாடியவர் யார்? திருப்புகழை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி அருணகிரிநாதர். 1300 வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் யார்? 1300 வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். 1300 வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் திருஞான சம்பந்தர். அடுத்து 39வது வினா, நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது? நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் டி திருக்குருகூர். திருக்குருகூர். 40வது வினா, காவடி சிந்தை பாடியவர் யார்? காவடி சிந்தை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி அண்ணாமலையார். அடுத்து 41வது வினா, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர். 42வது வினா, குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி திருக்கூடராசப்ப கவிராயர். திருக்கூடராசப்ப கவிராயர். 43வது வினா, சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பொய்கையாழ்வார். அந்தம் என்ற சொல்லின் பொருள். அந்தம் என்ற சொல்லின் பொருள் முடிவு. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். நம்ம பாட்டு போட்டி மாதிரி அந்தாட்சரி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்தாதி. அந்தம் அப்படின்னா முடியக்கூடிய சொல்லிலிருந்து அடுத்த சொல்ல ஆரம்பித்து செய்யுள் ஈற்றுவது தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். 45வது வினா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் பி நாதமுனி. 46வது வினா, பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். ஆப்ஷன் டி திருவெக்கா. அடுத்து 47வது வினா, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்த வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது டேஸ் என்பர். ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை டேஸ் என்பர். ஆப்ஷன் சி அந்தாதி. 48வது வினா, முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார்? முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார்? ஆப்ஷன் டி
குலசேகர ஆழ்வார். இவங்க 3 பேரும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேரும் முதல் ஆழ்வார்கள் வரும். அதில் பொருந்தாதது குலசேகர ஆழ்வார். அடுத்து பொறுத்துக வினா. அன்பு, ஆர்வம், சிந்தை, ஞானம். இந்த சைடில் நெய், தகழி, விளக்கு, இடுதிரி. அன்பு அப்படிங்கிறது தகழி, அன்பே தகழியா அப்படின்னு வரும். ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. அன்பு, தகழை, ஆர்வம், நெய், சிந்தை, இடுதிரி, ஞானம் விளக்கு. 50வது வினா. பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார்? பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார்? ஆப்ஷன் ஏ திருமால். 51வது வினா. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. 52வது வினா. 4000 திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார்? 4000 திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஆழ்வார்கள். முனைப்பாடியார் எந்த ஊரை சார்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த ஊரை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ திருமுனைப்பாடி. 54வது வினா. தொட்டணித்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணித்தூரும் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது? தொட்டணித்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணித்தூரும் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வரும்போது ஊம உருபு மறைந்து வந்தது அப்படின்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. தொட்டணித்தூரு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணி. எப்படி தண்ணி தோண்ட தோண்ட எடுக்க எடுக்க கிணற்றில் நீர் சுரக்குதோ அதுபோல மாந்தர்க்கு கற்க கற்க அறிவு ஊறும். அப்போ அந்த அதுபோல அப்படிங்கிற ஊம உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதே ஊம உறுப்பு வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது ஓமை அணி. அடுத்து வினா. 55வது வினா. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி அறநெறிச்சாரம். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ முதுமை. 57வது வினா. முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். விளைநிலம், விதை, கலை, உரம். உண்மை, இன்சொல், ஈகை, வன்சொல். விளைநிலம் அப்படின்னா அது இன்சொல். இன்சொல்ல விளைநிலமாகவும் ஈகையை விதையாகவும் கலை வன்சொல் அப்படிங்கிற கலையை நீக்கியும் உண்மை அப்படிங்கிற உரத்தை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைநிலம், இன்சொல், விதை, ஈகை, கலை, வன்சொல், உரம், உண்மை. சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. 59வது வினா. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 60வது வினா. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டேஸ் அணி என்பர். உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டேஸ் அணி என்பர். இல்லாத ஒன்று அப்படின்னா அது இல் பொருள் ஓமை அணி.
வாழ்வு அறநிலையே பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை எடுத்து கூறியவர் யார்? வாழ்வு அறநிலையே பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை எடுத்து கூறியவர் யார்? ஆப்ஷன் பி அப்பரடிகள். 62வது வினா. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எனினே துப்பன பழவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எனினே தப்புன பழவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார்? திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார். 64வது வினா. கூற்று வினா. கூற்று 1 போல புறைய அன்ன போன்றவை ஓம உருபுகள் ஆகும். கூற்று 2 உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது ஏகதேச உருவு அணி என்பர். இப்போதான் நம்ம பார்த்தோம், உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமை அணி. இது தவறான கூற்று. போல புறைய அன்ன போன்றவை ஓம உறுப்புகள், இது சரியான கூற்று. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 65வது வினா. முனைப்பாடியார் எச்சமயத்தை சார்ந்தவர்? முனைப்பாடியார் எச்சமயத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் பி சமண சமயம். செல்வத்து பயன் டேஸ் வாழ்வு? செல்வத்து பயன் டேஸ் வாழ்வு? ஆப்ஷன் சி ஒப்புரவு வாழ்வு. 67வது வினா. ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி, பிணி அப்படின்னா நோய், வறுமையை பிணி அப்படின்னு சொல்லிட்டோம். செல்வத்தை டேஸ் என்று கூறுவது நம்ம தமிழரோட மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ மருந்து. 69வது வினா. நாயன்மார் அடிச்சுவட்டில், நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் யார்? நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகளார். 70வது வினா. வாழ்வு அறநிலையே பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார்? வாழ்வு அறநிலையே பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். அந்த வாழ்வை வாழ அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னது அப்பரடிகள், அதை வழிமொழிந்தவர் காந்தியடிகள். 2 வினாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த வினா. ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஆப்ஷன் ஏ தியானம் செய். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. குறளில் பயின்று வந்துள்ள அணி. இதில் போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது உவமை அணி. ஆப்ஷன் சி உவமை அணி. அடுத்து 73வது வினா. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி? ஆப்ஷன் பி பொது உடைமை. இலக்கண குறிப்பு தருக. தமிழ் தேன். தமிழ் தேன் அப்படிங்கிறது உருவகம். தேன் தமிழ் அப்படின்னா தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது அது உவமை. தமிழ் தேன் அப்படின்னா உருவகம். எந்த பொருள் நம்ம சிறப்பிக்கிறோமோ அது முன்னாடி வந்தது அப்படின்னா அது உருவகம். எந்த பொருளை சிறப்பிக்கிறோமோ அது பின்னாடி வந்தது, தேன் தமிழ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது உவமை. 75வது வினா. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி காயிதே மில்லத்.
அடுத்து சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் என்ன? சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் என்ன? சுடர் இந்த இடத்துல ஒளி வருடலகரம் வரணும், அது மாற்றிக்குங்க. சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. அரண் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வயல். இந்த மூன்று பார்த்தீங்க அப்படின்னா காடு, மலை, தெளிந்த நீர், இந்த மூன்றும் ஒரு நாட்டின் அரண். வயல் ஒரு நாட்டின் அரண் அல்லாதது. அடுத்து 78வது வினா. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? ஆப்ஷன் ஏ அருளோசை அறிக அறிவியல். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து 80வது வினா. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் பி கவியரசு கண்ணதாசன். அடுத்து 82வது வினா. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார். 83வது வினா. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி இயேசு காவியம். 84வது வினா. செ பிருந்தா எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாதது எது? செ பிருந்தா எழுதிய கவிதை நூல்களுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி மலரும் மாலையும். 85. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் வாழ்வில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை இயற்றியவர் யார்? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். 86வது வினா. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். ஆப்ஷன் சி உலகம் முழுவதையும் பெறுவர். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேர் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார். அடுத்து 88வது வினா. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சே பிருந்தா. கூடு கட்ட தெரியாத பறவை. கூடு கட்ட தெரியாத பறவை. ஆப்ஷன் பி குயில். 90வது வினா. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் பி காயிதே மில்லத். 91வது வினா. இன்சொல் விளைநலனா ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டு என்ற பாடலை இயற்றியவர் யார்? இன்சொல் விளைநலனா ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி முனைப்பாடியார். 92வது வினா. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது டேஸ் அணியாகும். உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் சி உருவக அணி. 93வது வினா. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் எந்த பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தார்? ஆப்ஷன் பி எளிமை. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ
கண்ணதாசன். 95வது வினா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, பெரியார். மீசிக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? மீசிக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாவண்ணன். முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. ஆப்ஷன் ஏ, முதுமொழி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத் தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத் தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ, உவமை அணி. 99வது வினா, மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. மழை சடசடவென, சடசட அப்படின்னா அது இரட்டை கிளவி. சடசடன் வருது இரட்டை கிளவி. திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார் எத்தனை பேர்? திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஆப்ஷன் பி, 12. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நீங்கள் பயிற்சி செய்த வினாக்கள் போல் 10,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கொண்ட புத்தகம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.